துமை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கான கிருபையை பரலோகத்தின் தேவன் எங்களை தந்த மேலான தேவை நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். கூடிய இந்த பிள்ளைகளை யாவரை ஆசீர்வதியும். இவ்வளவு நேரம் அருமையான பாடல்கள் மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலமாக, சாட்சியின் மூலமாக, ஆமென், காணிக்கைகள் மூலமாக கர்த்தாவே உம்மை நாங்கள் மேம்படுத்தத்தக்கதான கிருபையை பரலோகத்தின் தேவன் எங்களை தந்தீரதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு இடைபடுவீராக. சகல தடைகளை நீக்கி தேவ சமூகத்திலே பரலோகத்தின் தூதுகளை அருமையான நமது பிள்ளைகளை நீர் வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். கிருபையும் சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதம் கூடி வந்த பிள்ளைகள் யாவர் மேலும் தங்குவதாக. வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அருமையான தோதப்புடைய வியாபாரங்கள், கையின் தொழில்கள், பிரயாசங்கள், பிள்ளையுடைய படிப்புகள் யாவற்றிலும் தேவனுடைய சமாதானம், சௌக்கியம், கிருபை சம்பூர்ணமாய் கூட இருக்க பிரத்யேகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி உட்காருவோம். இந்த அருமையான பகல் வேளையிலே ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவனுக்கு தந்ததுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வேளையிலும் கூட நம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு சில ஜெப குறிப்புகள் இருக்கிறது. முதலாவது, என்னுடைய தம்பி, என்னுடைய இளைய மகன் பைக்கில் போகும்போது கடந்த நாளில் எதிர்பார்க்க முடியாத நிலையில் ஒரு வயோதிபர் குறுக்கே சாடி கடந்து போகும்போது இப்படியே விழுந்து ஒரு நல்ல அடி. இப்போது அவன் நாசத்தில் இருக்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை தேவன் கொடுத்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகத்தக்கதாக பூர்ண சுகத்தேவன் கொடுக்க. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் தமது மகன் மேலே இறங்குவதாக. ஆபத்தில் அப்படி மட்டும் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதை தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவனுடைய மகிமையின் கரம், இரக்கத்தின் கரம் அருமையான தம்முடைய மகனை தொடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய சபையிலே இன்றைக்கு நமக்கு நம்முடைய மத்தியிலே விருந்து வைத்திருக்கக்கூடியதான அருமையான சகோதரி ராஜகுமாரி அவர்கள், அருமையான குடும்பத் தலைவர் இயேசுக் அவர்கள், 2 பேரையும் கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு அருமையான 3 பெண் பிள்ளைகள், இன்னொரு மகன், அருமையான தமிழ் பிள்ளைகளை கர்த்தரை மட்டும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். மகனுக்கு அநேக நாட்களாக காலங்களாக வேலை இல்லாதபடி அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். அந்த நேரத்தில் இங்கே ஒரு சில நாட்கள் இங்கே அவன் ஆராதனைக்கு வரவும் ஆண்டவர் இரக்கம் செய்தார். நாங்கள் தொடர்ந்து அந்த காரியத்துக்கு ஜெபத்தில் வைத்திருந்தோம். ஏற்றதான நாட்களில் ஆண்டவர் அருமையான தம்முடைய மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தார். அவன் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான். எனக்கு வேலை கிடைத்தது என்றால் சபையில் நான் ஒரு விருந்து செய்வேன் என்று. அந்த ஒழுங்கின்படியாக இந்த நாட்கள் அந்த விருந்தை நம்முடைய மத்தியில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாம் யாவரும் ஆராதனை முடிந்து சந்தோஷமாக ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகாரம் புசித்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த குடும்பத்தை வாழ்த்தி செல்வோம். அந்த அருமையான மகனுக்கு தொடர்ந்து நல்ல அந்த வேலையிலே நீடூழியாய் தொடர்ந்து நன்றாய் வேலை செய்யவும், இல்லை வருமானத்தையும் கொடுக்கவும், இதுக்கு காரணமாக இருக்க அந்த வீட்டாரையும் இந்த ஆசீர்வதிக்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். அடுத்தபடியாக நம்முடைய சபைக்கு ஒரு நல்ல ஒரு மைக்கு ஒன்று தேவை. அது 5000 ரூபாய் ஆகிறது. அந்த மைக் வாங்கணும். வாங்குவதற்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்க, யாராயிலும் அது ஞாபகம் உங்கள் பிள்ளைகளுடைய ஞாபகமாகவோ உங்கள் குடும்பத்தை நினைத்து ஆண்டோடைய நாமத்தை மகிமையாக அப்படி ஒரு மைக்கு வாங்கி வைக்கலாம் என்றுள்ளவங்க நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி வைக்கிறவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு அது ஒரு தீர்மானத்துக்குள் கொண்டு வாருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுவும் சீக்கிரமாக நல்ல ஒரு மைக் வந்து சேர அதை வைக்க போகிற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரான் 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 சோத்ரான். அடுத்தபடியாக வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே பிள்ளைகளுடைய சண்டே கிளாஸ் எக்ஸாம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா பிள்ளைகளும் சரியாக வந்து சேரணும். அவர்கள் நன்றாக எழுதணும். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம்,
என்னுடைய கிருபை கொடுக்க. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பெருஞ்சலம் ஜெப வேலை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டு பொறுப்படுத்து. சீக்கிரம் எல்லாம் தேவையந்தியும் சந்திக்க மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசத்தக்கதாக, ஆவியானுடைய விலையேற பெற்றதான திவ்ய பிரசன்ன நம்மோடு வல்லமையாய் வெளிப்படத்தக்கதாக நாம் யாவரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படும். ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு பேச வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்கட்டும். அவருடைய கிருபையை நம்மை வெளிப்படுத்தட்டும். கூடிய அந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு அருமையான விருந்து வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் தொடர்ந்து ஒரு நாட்களில் பல தேவ பிள்ளைகள் விருந்தில் வைக்கக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது. அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இந்த அருமையான குடும்பத்தின் மேல் தேவன் கூட என் வழி நடத்துவராக. கூடி வந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆராதனையுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த நேரம் வரையிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வந்து நம்மை இது வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, க்ளோரி. விருந்து என்று சொல்லுகிறது வேதத்தில் நாம் படிக்கிறோம். அது சந்தோஷத்திற்காக வேண்டி செய்யப்படும். பிரசங்கியின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். எல்லாம் அதையும் படிக்காம விடாண்டாம் இல்லையா? சரி, பாருங்க. விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிறது. இந்த விருந்து என்று சொல்லுகிறதான அனுபவம் இன்றல்ல நேற்றல்ல. லோத்தின் நாட்களிலே, ஆபிரகாமுடைய நாட்களிலே, அவருடைய காலங்களிலே இந்த விருந்துகள் செய்ததா வேதத்திலே அத்தாட்சியில் இருக்கிறது. விருந்து செய்கிறதான குடும்பம், விருந்து அளிக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டுவரவும் அது ஒரு மிகவும் ஒரு மேன்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டிருக்கிறது. அது சந்தோஷத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற பிரசங்கி புஸ்தகம் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவ்விதமான விருந்துகள் நல்லதான காரியம்தான். ஆனாலும் அதிகமாக வேத புஸ்தகத்தில் படிக்கும்போது விருந்து எப்பொழுது செய்யப்படுகிறது, எதற்காக செய்யப்படுகிறது என்றெல்லாம் நிறைய காரியங்கள் வேத புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் இன்னல்களும் நிறைந்த சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேறு விடுதலை தருவீர் என்றால், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால், என் குடும்பத்தில் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்றால் நான் ஒரு விருந்து சபையில் செய்வேன் என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி, பொருத்தனையோடு அந்த பொருத்தனையை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு நிறைவேற்றுகிற அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் சில வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். இது கர்த்தருக்குரியதான ஒன்று என்று வேதம் சொல்லுங்க. வாசிங்க. சங்கீதம் 65:1 வாசிங்க. சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பொருத்தனை யாருக்கு உரியது? தேவனுக்குரியது. அது தேவனுக்குரியது. 66:14 வாசிங்க. சங்கீதம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். நம்முடைய வாயினாலே தேவ சமூகத்தை சொல்கிற பொருத்தனையை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் இன்னொரு பகுதி வாசிக்கும் போது 50:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 50:14.
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆபத்திலே தேவன் நோய் கூப்பிட்டு ஆண்டவர் சமூகத்தை ஒரு பொருத்தனை பண்ணி தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டதை நிறைவேற்றுகிறது. அது மிக மிக முக்கியமான அன்று. உபாகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறதை எங்கே செலுத்த வேண்டும் என்று உபாகம் 12:11 வாசிங்க. உபாகம் 12:11 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். தேவன் தெரிந்து கொள்கிற இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் நீங்கள் தேவசமம் நேர்ந்து கொள்ளும் பொருத்தனைகளான எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிறது. அது யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும்? அந்த வீட்டார், அதனுடைய அவர்களோடு சேர்ந்ததானே இதோ எல்லா தேவ பிள்ளைகளும் சபையில் வந்து தேவன் தெரிந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து அவர்கள் நேர்ந்து கொண்டதான இந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக அதை நிறைவேற்றும் போது சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் கலந்து அதிலே சந்தோஷப்பட வேண்டும், அதிலே கலந்து கொள்ள வேண்டும், அதிலே பங்கெடுக்க வேண்டும். அதுதான் தேவ நியாமனம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த அருமையான இந்த வேளையிலே வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்களை இன்னும் நாம் பார்க்க முடியும். 116 சங்கீதத்திலே நீங்கள் 16, 17, 18 வாசிங்க. 116 சங்கீதம் 16, 17, 18, 19 வரை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். 19 வாசிட்டீங்களா? சரி. அப்போ எருசலேம் என்று சொல்லுகிற கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். நாம் இங்கே ஆராதிக்கிற அந்த இடம் ஆவிக்குரிய எருசலேம். இங்கே கர்த்தர் நம்முடைய மத்தியில் வீற்றிருக்கிறார், வாசமாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து நாம் அவர் சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் நிமிர்ந்து உட்காரணும். திடீர்னு யார்ட்டே வாசிக்க சொல்லணும். சரியா? வசனத்தை எல்லாம் படிக்கணும், தியானிக்கணும். சரி, பாருங்க. வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது நாம் சபையாரா ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தை கூடி தெய்வத்தை ஆராய்க்கிற இடத்தில் நம்முடைய பொருத்தனைகளை நாம் செலுத்தி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை நாம் இன்னும் வரும்போது அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள் தேவனுடைய சமூக பொருத்தனை பண்ணினார்கள், பொருத்தனைகளை நிறைவேற்றினார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு மனிதர் யாக்கோபு. கடந்த நாட்கள் அதை பார்த்தோம். அதை இப்போ நாம் பார்க்க வரல. வேறு சில காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தின் சில வசனங்களை நீங்கள் ஒன்று வாசிக்க கேளுங்கள். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையுள்ள வாக்கியங்களை ஒன்று வாசிப்போம். இங்கே ஒரு அருமையான பரிசுத்தவான், அருமையான ஒரு தீர்க்கதரிசி, இதோ அவர் தேவனுடைய சமூகத்தை விலகி போன நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய சோதனைக்குள்ள அகப்படுகிறார். அகப்பட்டு அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே போய் கிடைத்து விட்டார். மீனு கப்பன் அவரை விழுங்கி விட்டது. சமுத்திரத்திலே விழுங்கினதான மீனுக்குள்ளே இந்த யோனா அமர்ந்திருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார், ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். நன்றாக கேளுங்கள், கவனிப்போம். வாசிங்கம்மா. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் தேவன் நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. உம்முடைய அலைகளும் வெள்ளங்கள் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பூமியின் தாழ்பாள்கள் என்னென்னைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. உம்முடைய சமூகத்திலே பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான யோனா தேவ சமூகத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு விலகி தன்னுடைய சுயத்தில் சாய்ந்து இதோ தன்னுடைய சுயத்தின்படி அவர் தர்சீசுக்கு ஓடுகிறார். நினிவேக்கு போக வேண்டிய மனுஷன் தர்சீசுக்கு ஓடும் நேரத்திலே அவர் போன அதே கப்பலில் பயங்கரமான கொந்தளிப்பை கர்த்தர் உருவாக்கினார் என்று 1ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். கொந்தளிப்பை தேவன் உருவாக்கின போது அந்த அருமையான இதோ அங்கே இந்த மாலுமிகள் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இது எதனால் என்று சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவின் மேல் சீட்டு விழுகிறது. நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யோனாவை கடைசியாக யோனாவுடைய வார்த்தையின்படியே சமுத்திரத்தில் தூக்கி போட்டார்கள். அங்கே அருமையான ஒரு மீன் அப்படியே வந்து அவரை தூக்கி விழுங்கி வைத்து கொண்டது. எத்தனை நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார்? இந்த பிள்ளைகள் சொல்லுங்க. 3 நாள். பரவாயில்லையே, பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதே. பரவாயில்லை. 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார். அப்போதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் படித்த அந்த பகுதி அவர் ஒரு விண்ணப்பமாக பொருத்தனையாக ஏறெடுக்கிறார். தேவசந்த விண்ணப்பம் பண்ணி நான் இனி மறுபடி தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், மறுபடி நான் பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டங்கள் வரும்போது
நாம் தேவ சமூகத்திலே நாம் விருந்து வைக்கிற காரியம் ஒரு பொருத்தனை, இல்லை இன்னொரு ஆலயத்துக்கு ஒரு முக்கிய பொருள் வாங்கி வைக்கிற ஒரு பொருத்தனை, அல்ல ஆலயம் கட்டுவதற்கான பணிக்கான ஒரு பொருத்தனை, எது வேணாலும் நம்ம அது செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது செய்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். ஆனால் தேவ வசனத்திலே நாம் படிக்கும் போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதை நாம் பொருத்தனை பண்ணினால் அதை ஏற்ற காலத்தை செய்ய வேண்டும் என்றாக்கும் வேதத்திலே பிரசங்கிலே நாம் படிக்கிறோம். நாம் பொருத்தனை பண்ணின பின்பு அதை நாம் நிறைவேற்றாதபடி இருக்கக்கூடாது என்றும், அதை ஏற்ற காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே பிரசங்கி புஸ்தகப்படி யாரை எடுத்த படிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடனில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாதபடி போவதை பார்க்கிறோம். நீ நேர்ந்து கொள்ளாதபடி இருப்பது நல்லது. அருமையா. ஏனென்றாங்க இன்னும் ஒரு பகுதி உண்டு, அது கர்த்தர் நம்முடைய கரத்தில் கேட்பேன் என்று சொல்லப்பட்ட உபாகமத்தில். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினாலே நாம் தேவ சமூகத்தில் அருமையான சகோதரர் வந்துருங்க போயிட்டு, நாம் தேவ சமூகத்தில் நாம் யாரையும் போய் எழுப்பி போயிடாதுங்க. இப்போ சீக்கிரம் முடித்துருவேன். நம்ம விருந்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும். நம்ம விருந்திலே கலந்து கொள்ள நமக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நமக்கும் அது பெரிய ஒரு சந்தோஷம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நம்முடைய இக்கட்டிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க, நமக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாக நாம் தேவ சமூகத்தை அந்த இப்போ நீங்கள் வாசித்தது பிரசங்கி 5:4-5 அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். உபாகம் 23-21 வாசிங்க. உபாகம் 23:21 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். போதும். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய கையிலே அதை கேட்பேன் என்று கர்த்தர் பிரமாணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஏற்ற காலங்களே ஏற்ற நேரத்திலே நம்முடைய அவரவருடைய வசதிக்கு தகுந்தவாறு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பொருத்தனை பண்ணி பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். தேவ சமூக பொருத்தனை பண்ணும்போது நாம் மிகவும் கவனமாக தேவ சமூக பொருத்தனை பண்ண வேண்டும். அந்த பொருத்தனை மூலமாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறார், குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டிருக்கிறார், குடும்பத்தில் நன்மைகளை தேவன் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களை மரண கட்டிலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். இந்த பொருத்தனை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் அதை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? கர்த்தர் அதை கவனமாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் அதை கவனித்து ஏற்றதான வேளையிலே ஏற்றதான நேரத்திலே அதனுடைய பலனை நாம் காணத்தக்கதாக, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய குடும்பம் சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள நாம் யாராக வேண்டும்? தகுதியாக வேண்டும். பொருத்தனை பண்ணுகிறது நல்லது, பொருத்தனை செலுத்துகிற எல்லாம் கவனிங்க. பொருத்தனை செலுத்துகிறது நல்லது. அது மட்டுமல்ல, அதனுடைய பலன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அது கடந்து வர வேண்டும். அதுக்கேற்ற நாம் யாராக வேண்டும்? தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, யோனாவின் பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். நீங்கள் 3வது அதிகாரத்தில் வரும்போது யோனா பற்றி அங்கே நாம் பார்க்கும்போது, யோனா தேவன் வைத்திருந்த திட்டத்தின் ஒழுங்கின்படி கீழ்ப்படிந்து ஆண்டோடைய உன்னதமான ஊழியத்துக்குள்ள கடந்து போனார். அங்கே இந்த நினிவேயின் ஜனம் முழுவதையும் கர்த்தர் யோனாவினுடைய பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிப்புகளை வழி நடத்தினார். கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ ஏனோ தானோ என்னுள்ள நிலையில் அல்ல. தேவனுக்கு நாம் பண்ணுகிற பொருத்தனை அது ஒரு பலி. ஞாயிற்றுல வந்து தேவனை ஆராய்க்கிற ஆராதனை அது ஒரு பலி. தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கிறது அது ஒரு பலி. தேவ சமூகத்திலே தேவனை மகிமைப்படுத்துகிறது தேவனுக்கு பிரியமான பலி.
உதட்டின் காடையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு எப்போதும் செலுத்த வேண்டும் என்று எபிரேயர் 13 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். அந்த 50ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். அருமையான அந்த வார்த்தை. திரும்ப அந்த வார்த்தையை வாசிங்க. 50ஆம் சங்கீதத்தில் சங்கீதம் 50:14. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆண்டோடைய நாமத்தை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமா பொருத்தனை செய்கிறதுனால, பொருத்தனையை நான் நிறைவேற்றுகிறதுனால எத்தனையோ விதவிதமான நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். யாக்கோபு செய்த பொருத்தனையின் மூலமாய் யாக்கோபுக்கு இருந்த வறுமை, சிறுமை, நெருக்கம், பயம், திகில், வேதனை எல்லாமே மாற்றப்பட்டு அந்த பொருத்தனை அவர் செலுத்த வருகிற நேரத்தில் பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்பி அவர் கடந்து வருகிறார். கடந்து வந்த வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்து இதோ அந்த பொருத்தனையை நிறைவேற்ற தேவன் ஞாபகத்தை கொடுக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற ஆரம்பித்தார். அவர் நிறைவேற்றியது நிமித்தமாக எத்தனை நன்மைகளை திரும்ப அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தவும், தேவனை துதிக்கவும், அவருடைய நாமத்துக்கு நாம் முற்றுமான கீழ்ப்பட்டு காரியம் செயல்படுத்தவும் செய்யும் போது கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பின் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் தருவார். கரங்களை தட்டுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அருமையான அந்த மகன் நம்முடைய மத்தியில் கூட இல்லாவிட்டாலும் அவர் தூரமான இடத்தில் இருக்கிறார். அவருடைய தாயார் இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய மத்திய சாட்சி சொன்னாங்க. கடந்த வாரத்தில் இந்த காரியத்தை சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ எல்லாரும் தெரிந்திருக்கோம். திடீரென்று இதை ஒழுங்காக்குறது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையுடைய எக்ஸாம் இருக்கிறனால இந்த விருந்து வைக்க முடியாது. அதில் சிலருக்கு நான் அறிவிப்பு கொடுக்க முடிந்து, சிலருக்கு முடியலை. ஆனால் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக வந்திருக்கீங்க, மிகவும் சந்தோஷம். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நானும் ஒவ்வொரு விதவிதமான நிலை கர்த்தருடைய காரியத்துக்கு விருந்து தான் செய்ய வேண்டும், அப்படி அல்ல, ஏதோ ஒரு காரியங்களை நான் ஈடுபட்டு பொருத்தனைகள் பண்ணி அதை தேவ சமூகம் நிறைவேற்றி அதனாலே பிரதிபலங்களை ஆசீர்வாதங்களை நான் என் சந்ததியும் பெற்று ஆண்டவருடைய காரியத்திலே மேன்மையான சாட்சியாக நிற்க ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நான் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவனுடைய கருத்தை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே தேவ ஆவியானவர் என்னோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே தம்பி எல்லாரும் உட்காருங்க. இன்றைக்குள்ள இந்த விருந்தை எல்லாரும் சேர்ந்து நான் அனுபவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்புவோம். எழும்பி நின்று தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருடைய கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்மை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை நான் கடந்த காலங்களிலே நாம் பொருத்தனைகள் பண்ணி இருந்தால் அதை தகுந்த நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய பலனையும் அதுக்குரிய தகுதியும் கிருபையும் தேவன் தரும்படி, அல்லாவிட்டால் இன்றைக்கு தான் நான் நிச்சயமாக தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக வேண்டி, ஒரு விடுதலைக்காக வேண்டி என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என்னென்ன காரியம் பொருத்தனை பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய கரத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணி எல்லாரும் நான் ஜபிக்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு தீர்மானத்தோடு ஜபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறப்போம். வாய் திறந்து தேவன் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் ஊற்றப்படுகிற நேரம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக இந்த நாளில் கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.